नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय. வணக்கம். பகவத்கீதை 2வது அத்தியாயம் 22வது ஸ்லோகம். வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருணாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணானி அந்யானி சம்யாதி நவானி தேஹி. வாசாம்சி உடைகள், ஜீர்ணானி பழைய நைந்த, யதா அதுபோல, விஹாய புறக்கணித்து, நவானி புதிய ஆடைகள், கிருணாதி ஏற்பது, நர மனிதன், அபராணி மற்றவை, ததா அதுபோலவே, ஷரீராணி உடல்கள், விஹாய விட்டு, ஜீர்ணானி பழைய பலனற்ற, அந்யானி வேறு, சம்யாதி ஏற்றுக்கொள்கிறான், நவானி புதியவற்றை, தேஹி உடல் பெற்றவன். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு ஏ.சி. பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் சம்ஸ்தாபக ஆச்சாரியர். மொழிபெயர்ப்பு. பழைய ஆடைகளை புறக்கணித்து புதிய ஆடைகளை ஒருவன் அணிவதைப் போல் பழைய உபயோகமற்ற உடல்களை நீக்கி புதிய உடல்களை ஆத்மா ஏற்கின்றது. பொருளுரை. தனிப்பட்ட அணு ஆத்மாவின் உடல் மாற்றம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மையாகும். இதயத்திலிருந்து வரும் சக்தியின் உற்பத்தி ஸ்தானத்தை விளக்க இயலாத போதிலும் ஆத்மா இருப்பதை நம்பாதவர்களான நவீன விஞ்ஞானிகளும் கூட குழந்தை பருவத்திலிருந்து மாணவ பருவத்திற்கும், மாணவ பருவத்திலிருந்து இளமைக்கும், இளமையிலிருந்து முதுமைக்கும் உடல் தொடர்ந்து மாறுவதை ஏற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது. முதுமைக்கு பின் இந்த மாற்றம் வேறு ஒரு உடலுக்கு மாற்றப்படுகின்றது. இது முன்னரே வேறொரு ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டது. தனிப்பட்ட அணு ஆத்மா மற்றொரு உடலுக்கு மாற்றமடைவது பரமாத்மாவின் கருணையாலேயே சாத்தியம் ஆகிறது. ஒரு நண்பன் மற்றொரு நண்பனின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதை போல் பரமாத்மா அணு ஆத்மாவின் விருப்பங்களை பூர்த்தி செய்கிறார். முண்டக உபனிஷத், ஸ்வேதஸ்வதார உபனிஷத் போன்ற வேத நூல்கள் ஆத்மாவையும் பரமாத்மாவையும் ஒரே மரத்தில் அமர்ந்திருக்கும் இரு தோழ பறவைகளுக்கு ஒப்பிடுகின்றன. அப்பறவைகளின் ஒன்று தனி அணு ஆத்மா மரத்தின் கனிகளை உண்கிறது. மற்றதோ, அதாவது கிருஷ்ணர், தனது தோழனை வெறுமே நோக்கி கொண்டிருக்கிறது. குணத்தால் ஒரே மாதிரியான இவ்விரண்டு பறவைகளில் ஒரு பறவை ஜட உடல் எனும் மரத்தின் பழங்களால் கவரப்பட்டுள்ளது. மற்ற பறவையோ தனது நண்பனின் செயல்களை வெறுமே நோக்கி கொண்டுள்ளது. கிருஷ்ணர் சாட்சி பறவை, அர்ஜுனன் உண்ணும் பறவை. அவர்கள் நண்பர்களாகவே என்ற போதிலும் அவர்களில் ஒருவர் எஜமானரும் மற்றவர் சேவகனும் ஆவார். இந்த உறவினை அணு ஆத்மா மறந்து விடுவதே மரம் விட்டு மரம் அல்லது உடல் விட்டு உடல் என்று அவன் தனது நிலையை மாற்றிக்கொள்வதற்கு காரணமாகிறது. ஜீவ பறவை ஜட உடல் எனும் மரத்தில் மிக கடினமாக போராடி கொண்டுள்ளான். எனினும் அறிவுரைகளை பெரும் நோக்கத்துடன் தானே முன்வந்து கிருஷ்ணரிடம் சரணடைந்த அர்ஜுனனைப் போல் தொண்டனான ஜீவ பறவை தனக்கு அருகிலுள்ள பறவையை உன்னத ஆன்மீக குருவாக ஏற்கும்போது உடனடியாக எல்லா கவலைகளிலிருந்தும் அவன் விடுபடுகின்றான். முண்டக உபனிஷத், ஸ்வேதஸ்வதார உபனிஷத் இரண்டுமே இதை உறுதிப்படுத்துகின்றன. சமானே விருக்ஷே புருஷோ நிமக்னோ நீஷயோ சோஷதி முஹ்யமானஹ ஜுஷ்டம் யதா பஷ்யத் அந்யம் ஈஷம் அஸ்ய மகிமானம் இதி வீதசோகஹ. இரு பறவைகளும் ஒரே மரத்தில் இருப்பினும் உண்ணும் பறவை மரத்தின் பழங்களை அனுபவிப்பவன் என்பதால் கவலையாலும் ஏக்கத்தாலும் பீடிக்கப்பட்டுள்ளான். ஆயினும் பகவானான தன் நண்பனை நோக்கி ஏதாவது ஒரு வகையில் தனது முகத்தை திருப்பி அவரது புகழை புரிந்து கொண்டால் துக்கத்தில் உள்ள இப்பறவை உடனேயே எல்லா கவலைகளிலிருந்தும் விடுபடுகின்றது. தனது நித்திய நண்பனான கிருஷ்ணரை நோக்கி இப்போது முகம் திருப்பியுள்ள அர்ஜுனன்
அவரிடமிருந்து பகவத்கீதையை புரிந்து கொண்டு வருகிறான். இப்படியாக கிருஷ்ணரிடமிருந்து கேட்பதன் மூலம் அவரது உன்னத பெருமைகளை அறிந்து கவலையிலிருந்து விடுபட முடியும். வயதான பாட்டனார் மற்றும் ஆசிரியரின் உடல் மாற்றத்திற்காக கவலைப்பட வேண்டாம் என அர்ஜுனன் இங்கு பகவானால் அறிவுறுத்தப்படுகிறான். அவர்களது உடல்கள் அறப்போரில் கொல்லப்படுவதால் பற்பல பிறவிகளில் செய்த செயல்களின் விளைவுகளிலிருந்து அவர்கள் உடனேயே தூய்மை பெறுவர். எனவே அர்ஜுனன் மகிழ்ச்சி அடைய வேண்டும். யாகத்திலோ அறப்போரிலோ தனது வாழ்வை இழப்பவன் உடல் சார்ந்த விளைவுகளிலிருந்து விடுபட்டு உடனேயே உயர் வாழ்விற்கு ஏற்றம் பெறுகின்றனர். எனவே அர்ஜுனனின் கவலைக்கு காரணமே இல்லை. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மீலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த சுவாமினிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे. वणक्कम. हरे कृष्ण. वासांसि जीर्णानि यथा विहाय नवानि गृह्णाति नरोपराणि तथा शरीराणि विहाय जीर्णानि அந்யானி சம்யாதி நவானி தேஹி. இந்த உலகில் மக்கள் அனைவருமே நிரந்தர சந்தோஷம், நிரந்தர அமைதி, இதைத்தான் நாடிக்கொண்டிருக்கிறார்கள். இதற்காகத்தான் மக்கள் எல்லோரும் கடினமாக வாழ்க்கையில் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். யாருமே துக்கத்தை விரும்புவதில்லை இந்த உலகத்துல. அவர் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு காமன் டினாமினேட்டர் என்று நாம் சொல்ல வேண்டும் என்றால், யாருக்குமே துக்கம் பிடிக்காத ஒரு விஷயம். எந்த துக்கமும் இருக்கக்கூடாது, ஆனால் நிரந்தரமாக ஒரு சந்தோஷத்தை நான் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம்தான் எல்லோர் மனதிலும் உள்ளது. பொதுவாக குறிப்பாக நவீன நாகரீகம், குறிப்பாக மேற்கத்திய நாடுகளில், அமெரிக்கா, யூரோப், ஆஸ்திரேலியா, ஜப்பான் போன்ற மேற்கத்திய நாடுகளில் விஞ்ஞான வளர்ச்சி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோடைய வளர்ச்சி மிக அதிகமாக உள்ள நாடுகள். அதே சமயத்தில் பொருளாதார வளர்ச்சி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட், ஜிடிபி growth இதெல்லாம் மிகவும் அதிகமாக உள்ள நாடுகள். அப்ப சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மற்றும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார வளர்ச்சி அதிகமாக உள்ள நாடுகளில் மக்கள் அதிகமாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நாம நினைக்கலாம். ஆனா அந்த நாடுகளுடைய உண்மையான நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சி மற்றும் பொருளாதார வளர்ச்சி இருந்த போதிலும் உண்மையான சந்தோஷம், உண்மையான திருப்தி அங்கே கிடையாது. இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்கலாம். எல்லா விதமான வசதிகளும் இருக்கு, நிறைய பணம் இருக்கு, சயின்ஸ் இருக்கு, டெக்னாலஜி இருக்கு, ஜிடிபி growth, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்கு, நல்ல அரசாங்க நிர்வாகம் இருக்கு. இவ்வளவும் இருந்தும் ஏன் அந்த நாடுகளில் இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை, நிரந்தர சந்தோஷத்தை, உண்மையான சந்தோஷத்தை, தெய்வீக சந்தோஷத்தை அவர்களால அனுபவிக்க முடியல? அதே மாதிரி நம்ம நாட்டிலையும் பொருளாதார வளர்ச்சி அதிகமாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் அதிகமாக வளர இதெல்லாம் மக்களுக்கு ஒரு சந்தோஷத்தை, ஒரு நிம்மதியை, ஒரு திருப்தியை தான் கொடுக்கணும் அப்படின்னு தான் நாம எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்போட தான் எல்லாரும் வாழ்க்கையில கஷ்டமாக உழைக்கிறோம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு திருப்தி, சந்தோஷம், அமைதி கிடைக்கிறதா நமக்கு தெரியல. நாட்டுல ஒரு பக்கம் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து கொண்டிருக்கிறது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்துல பல்லாயிரக்கணக்கான பேர் மக்களில் துக்கமும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. பல பேர் இன்னைக்கு உலகத்திலையும் சரி, நம்ம நாட்டிலையும் சரி, தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்துடன் ஆயிரக்கணக்கான பேர் உள்ளார்கள். மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் பல பேர் வாழ்க்கையில் தற்கொலை, டிப்ரெஷன், ட்ரக் அபியூஸ் அப்படிப்பட்ட எவ்வளவோ பிரச்சனைகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, வெறும் பொருளாதார வளர்ச்சி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, விஞ்ஞான வளர்ச்சியால மட்டும் மனித சமுதாயத்துல நாம தேடுற உண்மையான சந்தோஷம், உண்மையான திருப்தி, உண்மையான அமைதி நமக்கு கிடைக்க போறது இல்லை.
இதற்கு மிக முக்கியமான சாட்சி மேற்கத்திய நாடுகள். யூரோப் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் பொருளாதார வளர்ச்சி மற்றும் விஞ்ஞான வளர்ச்சி இதெல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இது ஏன் நாம இதை கவனமா பார்க்கணும்னு கேட்டா, ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி யூரோப் மற்றும் மேற்கத்திய நாடுகள்ல எந்த விதமான பொருளாதார வளர்ச்சியும் இல்லை. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாம் அப்போ இல்லை. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி ஏரோப்ளைன் கிடையாது, கார் கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது, டெக்னாலஜி கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது. இன்னைக்கு பார்க்குற நவீன நாகரிகத்தில் இருக்கிற எந்த பொருளுமே அப்போ கிடையாது. அதனால் ரொம்ப பின்தங்கிய ஒரு சமுதாயம், பின்தங்கிய உலகம். நாம் எல்லோரும் கஷ்டப்பட்டு முயற்சி செய்ய வேண்டும், புதுசா பொருட்களை கண்டுபிடிக்க வேண்டும், அதற்கு நாம் ஆய்வு செய்ய வேண்டும், பொருளாதார வளர்ச்சியை நாம் அதிகரிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்துடன் மேற்கத்திய நாடுகள் ஜெர்மனி, பிரான்ஸ், டென்மார்க், இங்கிலாந்து, அதுக்கப்புறம் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இவர்கள் எல்லாம் மிக கடினமாக உழைத்து கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சு பொருளாதார வளர்ச்சியையும் விஞ்ஞான வளர்ச்சியும் நாம் அதிகரித்து விட்டால், மெடிக்கல் சயின்ஸ் மருத்துவ வளர்ச்சியும் நாம் அதிகரித்து விட்டால், நாம் நிரந்தர சந்தோஷம், அளவற்ற திருப்தி, நிரந்தர நிம்மதியை நாம் அனுபவிக்கலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்புடன் தான் இந்த நாடுகளில் இருக்கும் மக்கள், தலைவர்கள், பாமர மக்கள் எல்லோருமே செயல்பட்டார்கள். ஆனா கடந்த 200-300 வருஷமா இவ்வளவு தூரம் பொருளாதார வளர்ச்சி நடந்த பிறகு, இவ்வளவு தூரம் விஞ்ஞான வளர்ச்சி நடந்த பிறகு உண்மையாகவே இந்த நாடுகளில் மக்கள் திருப்தியாக சந்தோஷமாக இருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை. அதனால்தான் மேற்கத்திய நாடுகள்ல அவர்கள் எல்லோரும் சரி பொருளாதார வளர்ச்சி தான் நாம் அடைந்து விட்டோம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி விஞ்ஞான வளர்ச்சியை நாம் அடைந்து விட்டோம், அப்படியும் நம் உண்மையான சந்தோஷம் திருப்தியை நாம் அனுபவிக்கலையே, எங்கே உண்மையான சந்தோஷம் கிடைக்கும், எங்கே உண்மையான திருப்தி கிடைக்கும் அப்படின்னு என்று அவர்கள் எல்லோரும் நம் நாட்டை நோக்கி, இந்தியாவை நோக்கி, இங்கிருக்கும் ஆன்மீக நூல்களில் அப்படிப்பட்ட நிரந்தர சந்தோஷம் கிடைக்காதா என்றுதான் நம் நாட்டை பார்த்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இதுல இருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரிகிறது. நாம் தேடும் நிரந்தர சந்தோஷம், நிரந்தர அமைதி, நிரந்தர திருப்தி ஆன்மீகத்தில் மட்டும்தான் உள்ளது. இதற்கு மேற்கத்திய நாடுகளே ஒரு சாட்சி, அந்த நாடுகள்ல இருக்கிற சூழ்நிலையே ஒரு சாட்சி. இந்த ஸ்லோகத்துல பகவத்கீதையில கிருஷ்ணர் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றார். அதுக்கும் நாம் இதுவரை பேசினத்துக்கும் ஒரு தொடர்பு ஒன்று உள்ளது. இங்கே கிருஷ்ணர் கூறும் விஷயம், வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருஹ்ணாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணானி அந்யானி சம்யாதி நவானி தேஹி. அதாவது நாம் இந்த உடல் அல்ல, உடலை விட்டு மற்றொரு உடலுக்குள் நாம் எப்படி மாறுகிறோம், ஆத்மாவாகிய நாம் உடலை விட்ட பிறகு இன்னொரு உடலுக்கு எப்படி செல்கிறோம் என்பதை பகவான் இங்கே தெளிவாக விளக்கிறார். அதாவது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பழைய ஆடைகளை புறக்கணித்து புது ஆடைகளை எப்படி அணிந்து கொள்கின்றானோ அதுபோலவே ஆத்மா உபயோகமற்ற பழைய உடல்களை கைவிட்டு புதிய உடலை ஏற்றுக்கொள்கிறது. இது இன்னைக்கு இருக்கிற ஒரு சமுதாயத்துல மிக புரட்சிகரமான ஒரு கருத்தா இருக்கலாம். நம்ம கண்ணுக்கு தான் இதெல்லாம் தெரியலையே அப்படின்னு விஞ்ஞானிகளும் பகுத்தறிவாதிகளும் இதை புறக்கணிக்கலாம். ஆனால் சற்று நாம் இந்த விஷயத்தை பற்றி சிந்தித்து பார்த்தால் இது எவ்வளவு பெரிய உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். உடல் மாற்றத்தையும் மறுபிறவியும் ஏற்றுக்கொள்ளாத விஞ்ஞானிகள் கூட உடல் மாற்றம் இந்த ஜென்மத்திலேயே நடக்கிறது அப்படிங்கிறதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு குழந்தை இவ்வளவுதான் இருக்கு, ஒரு குழந்தை பிறந்த உடனே இந்த சைஸ்ல தான் இருக்கும், 2 கையில தான் ஒரு குழந்தையை பிடிக்கலாம், அந்த அளவுக்கு தான் அதோடைய உடல் இருக்கு. சிறு காலங்களுக்கு பிறகு அந்த உடல் மாறி விடுகிறது, அந்த குழந்தை பெரிய ஒரு மனுஷனா வளர்ந்துடுறான், growth அப்படின்னு சொல்றோம். ஆனா உண்மையிலே என்ன நடக்குதுன்னா உடல் மாற்றம் தான் நடக்கிறது. அந்த சிறிய உடல் பெரிய உடலாக மாறுகிறது. உடல் மாறும்போது அந்த உடலுக்குள் இருக்கும் வியக்தி மாறவில்லை, அதே மனிதன் தான். இதற்கு முன்னும் இதற்கு நாம் உதாரணம் கொடுத்துள்ளோம். சப்போஸ் உதாரணத்துக்கு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன், ஒரு குழந்தை ஒரு 5 வயசுல காணாம போயிடுறது. அந்த அம்மா அந்த குழந்தைய 5 வயசுல தான் பார்த்துருக்கான். அதுக்கப்புறம் 20 வருஷத்துக்கு அந்த குழந்தைய பார்க்கவே இல்லை. 20 வருஷத்துக்கு கழிச்சு அந்த குழந்தை திரும்பி வீட்டுக்கு வருது. இப்ப 25 வயசு பையனா வரான். அம்மா மனசுல என்ன தோணும்? என் பையன் வந்திருக்கான், என்னுடைய ரமேஷ் தான் வந்திருக்கான்னு அம்மாவுக்கு தோணும். உடல் மாறி விட்டது. 5 வயசுல தான் அந்த உடலை பார்த்தது. அதுக்கப்புறம் 6 வயசுல 7 வயசுல 10 வயசுல 20 வயசுல 25 வயசுல அந்த பையன் அந்த குழந்தை எப்படி இருப்பாங்கிற அம்மாவுக்கு தெரியாது. வீட்டுக்கு வந்த அப்புறம் 25 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியாது. உடல் மாறிவிட்டது, ஆனால் உடல் இருக்கும் வியக்தி அதே வியக்தியாகத்தான் இருக்கிறான். அந்த பையனும் 20 வருஷத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்த அப்புறம் என் அம்மா அப்படின்னு தான் அவன் உறவு கொண்டாடுவான். உடல் மாறுகிறது,
உடலுக்குள் இருக்கும் வியக்தி மாறவில்லை. இதைத்தான் பகவான் பல இடங்கள்ல பகவத்கீதையில சொல்றாரு. அப்ப இதை நாம் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். எப்படி உடல் மாறும்போது உடலுக்குள் இருக்கும் வியக்தி மாறவில்லையோ அழியவில்லையோ, அதே மாதிரி கடைசியில இந்த உடல் உபயோகமற்ற ஒரு உடலாகும் போது வேற ஒரு உடலை ஆத்மா அணிந்து கொள்கிறது. எப்படி அணிந்து கொள்கிறதுனா, ஒரு மனுஷன் எப்படி பழைய ஆடைகளை புறக்கணித்து புது ஆடைகளை போட்டுக்கொள்கிறானோ அதே மாதிரி ஆத்மா செய்கிறது என்று பகவான் இந்த பகவத்கீதையில சொல்றார். இதை தெரிஞ்சுக்க வேண்டியது மிக முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டா, அப்ப உடல் மாற்றம் என்பது ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஃபேக்ட். இது ஒரு உறுதி செய்யப்பட்ட ஒரு உண்மை. இதை நாம கொஞ்சம் சிந்தித்தா நம்ம இதை புரிஞ்சுக்க முடியும். சரி, அடுத்த கேள்வி வருது. உடல் மாற்றம் ஏற்படுகிறதுனா என்ன அடிப்படையில உடல் மாற்றம் ஏற்படுறது? பல பேருக்கு பல வகையான உடல்கள் உள்ளது இல்லையா? இப்ப இந்த உலகத்துல ஒரு குழந்தை பணக்கார குடும்பத்துல பிறக்கிறது, இன்னொரு குழந்தை ஒரு சாதாரண ஏழை குடும்பத்துல பிறக்கிறது, ஒரு குழந்தை ஆப்பிரிக்கால பிறக்கிறது, இன்னொரு குழந்தை அமெரிக்கால பிறக்கிறது, இன்னொரு குழந்தை மிக ஒரு புத்திசாலியான ஒரு சயின்டிஸ்டா பிறக்கிறது. பல குழந்தைகள் மென்டலி ரிட்டார்டடா சரியா பேசக்கூட முடியாம கூட பல குழந்தைகள் பிறக்கின்றது. அப்ப இந்த வித்தியாசங்களுக்கெல்லாம் காரணம் என்ன? ஏன் ஒரே குடும்பத்துல கூட நாம பார்த்திருக்கோம், அண்ணன் இருக்கிறார், தம்பி இருக்கிறார். அண்ணன் மிகப்பெரிய மேதாவி, மிகப்பெரிய இன்டெலிஜென்ட்டான பெரிய ஒரு வியக்தி, தம்பி ரொம்ப சாதாரண ஒரு நிலைமையில. அப்ப ஏன் இந்த வித்தியாசம்? அறிவுல ஏன் ஒரே அப்பா அம்மாவுக்கு 2 குழந்தை ஏன் இப்படி பிறக்கிறது? அப்ப இந்த வித்தியாசங்களுக்கெல்லாம் காரணம் என்ன? உடல் மாறுகிறது, கடைசியில் உடலை நீக்கிவிட்டு நாம் மற்றொரு உடலை அடைய போகிறோம் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டால், அடுத்த கேள்வி, என்ன அடிப்படையில் இந்த உடல் மாற்றம் நடக்கின்றது? யார் தீர்மானிக்கிறார்? நாம் ஒரு குறிப்பிட்ட உடலை பெற்றுக்கொண்டுள்ளோம், நம்மை சுத்தி இருப்பவர்கள் வேற ஒரு உடலை பெற்றுக்கொண்டுள்ளார்கள். என்ன அடிப்படையில் எனக்கு இந்த உடல், என்ன அடிப்படையில் அவருக்கு வேறொரு உடல் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற கேள்வி நம்ம மனசுல வரலாம். அதற்கும் வேதங்கள் நமக்கு பதில் சொல்கின்றது. அதாவது இதே உடலில் நமக்கு அருகில் பரமாத்மா என்று இன்னொரு ஒரு ஆத்மா அமர்ந்து கொண்டிருக்கிறார். எப்படி நான் இந்த உடலுக்குள் அமர்ந்து கொண்டிருக்கின்றேனோ, நீங்கள் உங்களுடைய உடலுக்குள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, அதே மாதிரி நாம் அனைவரின் இதயங்களிலும் நமக்கு அருகிலே பரமாத்மா என்று இன்னொரு ஒரு ஆத்மா அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் நம் செயல்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். அவர்தான் நமது உடல் மாற்றத்தை தீர்மானிக்கிறார். நமது உடல் மாற்றம், நாம் இந்த உடலை விட்டுவிட்டு மறு உடலை ஏற்றுக்கொள்வது என்பது அந்த பரமாத்மாவின் கருணையால் தான் ஏற்படுகிறது. இது உபனிஷத்துகளில் உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம். முண்டக உபனிஷத் மற்றும் ஸ்வேதஸ்வதார உபனிஷத் என்று வேத இலக்கியங்கள்ல இந்த விஷயம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சமானே, இது ரொம்ப அழகான ஒரு உதாரணத்தை உபனிஷத் கொடுக்கிறது. இந்த உதாரணத்தை நாம் புரிந்து கொண்டால் நமக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன சம்பந்தம், அது மட்டும் இல்லாமல் நாம் வாழ்க்கையில் தேடிக்கொண்டிருக்கும் சந்தோஷம், நம்மளுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்ன என்கிறத வேத இலக்கியங்கள் இங்க தெளிவா சொல்றது. சமானே விருக்ஷே புருஷோ நிமக்னோ நீஷயா சோஷதி முஹ்யமானஹா ஜுஷ்டம் யதா பஷ்யத் அந்யமீஷம் அஸ்ய மகிமானம் இதி வீதசோகா என்று முண்டக உபனிஷத்தும் ஸ்வேதஸ்வதார உபனிஷத்தும் கூறுகின்றது. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, மிக அருமையான ஒரு உதாரணத்தை உபனிஷத்து கொடுக்கிறது. ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தில் 2 பறவைகள் அமர்ந்து கொண்டிருக்கின்றன. 2 birds are sitting on a tree. ஒரு மரம் இருக்கிறது, மரத்தில் 2 பறவைகள் அமர்ந்து கொண்டிருக்கின்றன. அதில் ஒரு பறவை அந்த மரத்தின் கனிகளை, பழங்களை உண்டு கொண்டிருக்கிறது, சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. அதில் பக்கத்தில் இருக்கும் இன்னொரு பறவை அந்த மரத்தின் கனிகளை சாப்பிடவில்லை. இந்த மற்றொரு பறவை, முதல் பறவை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த உதாரணத்தை உபனிஷத்து கொடுக்கிறது. இதற்கு என்ன அர்த்தம் என்றால், இந்த மரம் என்பது உடலை குறிக்கின்றது, 2 பறவைகள் என்பது ஜீவாத்மாவாகிய நாம், நமக்கு அருகில் இருக்கும் பரமாத்மாவை குறிக்கின்றது. ஒரு பறவை மரத்தின் பழங்களை சாப்பிட்டு கொண்டிருக்கிறது, அதாவது நாம் இந்த உடலுக்குள், மரம் என்னும் இந்த உடலுக்குள் அமர்ந்து கொண்டு புண்ணியம் பாவம், அதாவது சுகம் துக்கம் என்ற பழங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சில நேரத்தில் நாம் சந்தோஷமாக இருக்கிறோம், சில நேரத்தில் நாம் துக்கமாக இருக்கிறோம். அதற்கு காரணம் நாம் செய்த செயல்கள், புண்ணியம் பாவம். நமக்கு அருகில் இருக்கும் அந்த இன்னொரு பறவை நம்மை என்றைக்கும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பறவை இந்த மரத்தின்
பழங்களை எல்லாம் சாப்பிடுவதில் அந்த பறவைக்கு இஷ்டமில்லை. அந்த பறவையின் வேலை நம்மளை கண்காணிப்பது. அதுதான், அந்த பறவை தான் நமக்கு அருகிலே அமர்ந்திருக்கும் பரமாத்மா. ஆக இந்த உடலுக்குள் நாம் அமர்ந்து கொண்டுள்ளோம், நமக்கு பக்கத்துல பரமாத்மா அமர்ந்து கொண்டு இருக்கிறார். இந்த உபனிஷத்து என்ன சொல்றதுன்னா, இந்த முதல் பறவை, இந்த பழங்களை சாப்பிட்டு கொண்டிருக்கிற முதல் பறவை சில நேரங்களில் சந்தோஷமும் சில நேரங்களில் கவலை, பயம் மற்றும் துக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த இரண்டாவது பறவைக்கு என்னைக்குமே துக்கமே கிடையாது. என்னைக்கும் நிரந்தர அமைதி, நிரந்தர சந்தோஷம் தான் அந்த இரண்டாவது பறவைக்கு. அப்ப முதல் பறவை இந்த இரண்டாவது பறவையை நோக்கி, அந்த இரண்டாவது பறவை தான் என்னோட நித்திய நண்பன், நிரந்தர நண்பன் என்று தெரிந்து கொண்டு, அந்த இரண்டாவது பறவையின் மகிமைகளை, அஸ்ய மகிமா என்று உபனிஷத் சொல்கிறது, அந்த மகிமையை தெரிந்து கொண்டால், அந்த பரமாத்மா தான் கடவுள், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்று அந்த முதல் பறவை தெரிந்து கொண்டால், அதுதான் அந்த பறவைக்கு நல்ல காலத்தின் ஆரம்பம், எல்லா துக்கங்களுக்குமான தீர்வு அதில் தான் உள்ளது. இதுல நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நமக்கு அருகில் அமர்ந்து கொண்டிருக்கும் பரமாத்மா தான் அந்த இரண்டாவது பறவை. நாம் தான் அந்த இந்த மரத்தில் இருக்கும் பழத்தை சாப்பிட்டு கொண்டு இருக்கும் முதல் பறவை. நாம் என்னைக்கு நமக்கு அருகில் இருக்கும் பரமாத்மாவை நோக்கி நாம் கவனம் செலுத்துகின்றோமோ, அப்பொழுதுதான் நமது வாழ்க்கையில் உண்மையான திருப்தி, உண்மையான சந்தோஷம், நிரந்தர அமைதியை நாம் அனுபவிக்க முடியும். இந்த உதாரணம் உபனிஷத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இது நமக்கும் பொருந்தும், இது அர்ஜுனனுக்கும் பொருந்தும். அர்ஜுனன் தான் அந்த பழத்தை உண்டு கொண்டிருக்கும் ஜீவாத்மா, கிருஷ்ண பகவான் தான் அந்த கண்காணித்து கொண்டிருக்கும் இரண்டாவது பறவை. அப்ப இங்க அர்ஜுனுடைய பிரச்சனை என்ன? ஏன் அர்ஜுனன் கவலையில் இருக்கான்? ஏன் பகவத்கீதை பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏன் ஏற்பட்டது? நாம் பல தடவை விளக்கி இருக்கோம். அர்ஜுனுடைய பிரச்சனை என்ன? போர் ஆரம்பிக்கிற நிலைமை, இருதரப்பு சேனைகள், பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள், இருதரப்பு சேனைகளும் அந்த போர்க்களத்தில் கூடியிருக்கிறார்கள். போர் ஆரம்பிக்கிற சூழ்நிலை. அப்ப அர்ஜுனன் மனசுல கவலை, பயம், துக்கம் ஏதெல்லாம் ஏற்படுறது என்றால், அந்த போர்க்களத்தில் இருக்கும் இராணுவ வீரர்கள் அனைவரும் உறவுக்காரர்கள் இல்லையா? ஏன்னா பாண்டவர்கள் கௌரவர்கள் 2 பேருமே உறவுக்காரர்கள், கசின் பிரதர்ஸ். அப்ப என்னுடைய சொந்த உறவுக்காரர்களை நான் கொல்ல வேண்டுமே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டதே என்றுதான் அர்ஜுனனுக்கு கவலை, பயம், எல்லா பிரச்சனைகளும். அதனால் இந்த போரில் எனக்கு இஷ்டம் இல்லை. அதிலும் அர்ஜுனனுக்கு மிகவும் பிரியமானவர்கள் எதிர்தரப்பில் இருக்கும் பீஷ்மர் மற்றும் துரோணர். எல்லோருமே உறவுக்காரர்கள் தான். அதில் பீஷ்மரும் துரோணாச்சாரியரும் அர்ஜுனனுக்கு மிகவும் பிரியமானவர். தாத்தா பீஷ்மர், தனக்கு கல்வியை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் துரோணாச்சாரியர். அப்ப இவர்களை நான் அம்புகளால் எப்படி தாக்க முடியும், இவர்களை நான் எப்படி போர்க்களத்தில் கொல்ல முடியும் என்று அர்ஜுனனின் கவலை. அந்த கவலைக்கு தீர்வு கிடைக்காத காரணத்தினால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அர்ஜுனன் சரணடைகின்றான். எனக்கு உபதேசத்தை கூறுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்று அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் விண்ணப்பம் வைக்கிறான். அதற்கு பதிலாகத்தான் பகவான் பகவத்கீதையை பேசுகிறான். முதல்ல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்ன விஷயம், உடல் நீ அல்ல, உடலுக்குள் வாழும் ஆத்மா வேறு. அந்த உடலுக்குள் வாழும் நித்தியமான ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. அதாவது கிருஷ்ணர் என்ன சொன்னார்னா, நீ மிகவும் கவலைப்படும் பீஷ்மருக்கும் துரோணருக்கும் அழிவு கிடையாது, உடல் மாற்றம் தான் நடக்கிறது. இந்த உடலை விட்டு பீஷ்மரும் துரோணரும் மறு உடலுக்கு செல்ல போகிறார்கள். அது மட்டும் இல்ல, அறப்போர் என்றால் தர்மத்துக்காக ஒரு யுத்தத்தில் அவர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொண்ட காரணத்தினால் அவர்களின் மறு வாழ்வு, அதாவது மறு உடல் மிக நன்றாகத்தான் இருக்க போகிறது. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப உடல் மாற்றம்தான் மரணம் என்று நாம் சொல்கிறோம். இது இப்படி ஒரு உடல் மாற்றம் நடக்கிறது, ஆத்மா நித்தியமானது. உடல் அழிந்த பிறகு ஆத்மா வேறொரு உடலுக்குள் புகுந்து தனது மற்றொரு வாழ்க்கையை தொடங்குகிறது என்கின்ற விஷயம், என்கின்ற ஞானம் தெரியாத காரணத்தினால்தான் மரணத்தை கண்டால் மக்களுக்கு பயம் இருக்கு. அதுதான் அர்ஜுனனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்ப நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பகவத்கீதையிலிருந்து என்னவென்றால், உடல் மாற்றம் என்பது உண்மையான விஷயம். அந்த உடல் மாற்றத்தை தான் நாம் மரணம் என்று சொல்கிறோம். அழிவு என்பது என்னைக்குமே யாருக்குமே கிடையாது. உடலை விட்டு மற்றொரு உடலுக்குள் சென்று அங்கே இன்னொரு வாழ்க்கையை நாம் அனைவரும் நடத்தப் போகிறோம். அதைத்தான் நாம் மரணம் என்று காமன் லாங்குவேஜ்ல சொல்றோம்.
அப்ப இந்த விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதிலும் மிக முக்கியமானது என்றால், இந்த உடல் மாற்றம் ஏன் ஏற்படுறது அப்படின்னு கேட்டா, நமக்கு அருகில் இருக்கும் பரமாத்மா தான் இந்த உடல் மாற்றத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப இந்த உடல் மாற்றத்தினாலும் மற்ற பிரச்சனைகளிலிருந்தும் வரும் துக்கங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால், உபனிஷத் நமக்கு இங்கே அறிவுரை கொடுத்துள்ளது. நமக்கு அருகில் இருக்கும் பரமாத்மாவை நோக்கி நாம் கவனத்தை செலுத்த வேண்டும். அவரின் மகிமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை வழிபட வேண்டும். அவரின் திருப்திக்காக நாம் செயல்பட வேண்டும். இதுவே சனாதன தர்மம். இந்த சனாதன தர்மத்தின் கோட்பாடு மற்றும் கொள்கை தான் உலகுக்கே அமைதியை கொடுக்கும். இதை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் போனால், இன்னைக்கு நாம பார்க்கிறோம் உலக சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அனைவரும் உழைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அனைவரும் பொருளாதார ரீதியாக, மருத்துவ ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக முன்னேற்றம் நாளுக்கு நாள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதெல்லாம் எந்த பற்றாக்குறையும் இல்லை. அப்படி இவ்வளவு பொருளாதார வளர்ச்சி நடந்த பிறகும், இவ்வளவு விஞ்ஞான ரீதியாக வளர்ச்சி நடந்த பிறகும், இவ்வளவு தூரம் மருத்துவ ரீதியாக வளர்ச்சி நடந்த பிறகும், மரணம் என்கின்ற ஒரு சம்பவம் அனைவருக்கும் நடக்கும். முதுமை என்கின்ற பிரச்சனை அனைவருக்கும் வரும். வியாதி என்கின்றது அனைவரும் அனுபவிக்க வேண்டிய விஷயம். இதுல நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எவ்வளவுதான் பொருளாதார வளர்ச்சி செய்தாலும், எவ்வளவுதான் விஞ்ஞான ரீதியாக நாம் வளர்ச்சி செய்தாலும், மரணத்திலிருந்து நாம் தப்ப முடியாது. முதுமையிலிருந்து நாம் தப்ப முடியாது. வியாதியிலிருந்து நாம் தப்ப முடியாது. இந்த மரணம், முதுமை, துக்கம், இதிலிருந்து வரும் துக்கத்தை நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும். இதெல்லாம் நமக்கு மிகவும் துக்கம் கொடுக்கிறது. கடந்த 3-4 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா காலகட்டத்தில் நாம பார்த்தோம். எத்தனையோ பேர் கொரோனானால பயந்து எவ்வளவோ அவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட்டது. அப்ப நாம எவ்வளவுதான் பொருளாதார வளர்ச்சி செய்தாலும், எவ்வளவுதான் மருத்துவ ரீதியாக நாம் முன்னேறினாலும், எவ்வளவுதான் விஞ்ஞான ரீதியாக முன்னேறினாலும், உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். இதற்கெல்லாம் தீர்வு எந்த விஞ்ஞானியாலையும் கொடுக்க முடியாது. எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும், எவ்வளவுதான் புதுசா மருந்து கண்டுபிடிச்சாலும் மரணத்தை யாரும் வெல்ல முடியாது. ஏன் வெல்ல முடியாதுன்னா, மரணம் என்பது உடல் மாற்றம். உடல் பழசாக ஆன பிறகு அந்த உடலை விட்டு நாம் மற்றொரு உடலுக்குள் செல்கிறோம். அது பரமாத்மாவான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கட்டுப்பாடில் உள்ளது, நம்மளுடைய கட்டுப்பாடுல இல்லை. நான் உடலை விட்டு போக மாட்டேன்னு நாம சொல்ல முடியாது. போய்தான் ஆகணும் ஒரு நாள் வந்ததுன்னா. அப்ப இதெல்லாம் நமக்கு துக்கத்தை கொடுக்கிறது, பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. அப்ப இதிலிருந்து விடுபடுவது எப்படி என்று கேட்டால், அதற்கு தான் இங்க உபனிஷத் விளக்கம் கொடுக்கிறது. அஸ்ய மகிமானம். மகிமா என்றால் அவரின் புகழ். யாரின் புகழ்? நமது அருகில் அமர்ந்திருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் புகழ். பழத்தை உண்டு கொண்டிருக்கும் பறவை நாம், நமது அருகில் அமர்ந்திருக்கும் பறவை நம்மளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். நாம் ஆத்மா, அவர் பரமாத்மா. நமக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம் என்னவென்று கேட்டால், நாம் நமது உடலை பற்றி நாம் அறிந்து கொண்டுள்ளோம். அவர் பரமாத்மா எல்லோருடைய உடல்களிலும் வாழ்ந்து கொண்டு எல்லோருடைய விஷயத்தையும் அவருக்கு நன்றாக தெரியும். மிக அழகாக ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள் சொன்னார், யூ நோ யுவர் பிசினஸ், ஐ நோ மை பிசினஸ், காட் நோஸ் எவ்ரிஒன்ஸ் பிசினஸ். உங்களுக்கு உங்கள் சிந்தனைகளை பற்றி தெரியும், எனக்கு என்னுடைய சிந்தனையை பற்றி தெரியும். பகவான் பரமாத்மா என்பவருக்கு எல்லோருடைய மனசிலையும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியும். அப்படிப்பட்ட ஒரு வியக்தி அவர். அப்ப அவரின் மகிமா, அஸ்ய மகிமா, அவரின் புகழ், அவரின் போற்றுதல், அவரின் பெயர், திருநாமம், அவரின் குணங்கள், அவரின் லீலைகள், அவரை பற்றி நாம் தெரிந்து கொண்டால், அவரை நோக்கி நாம் கவனத்தை செலுத்தினால், அவரை வழிபட்டால், அவரின் திருப்திக்காக நாம் செயல்பட்டால், நாம் எல்லா துக்கத்திலிருந்தும் கண்டிப்பாக விடுபடலாம் என்று உபனிஷத் உறுதி செய்கிறது, பகவத்கீதை உறுதி செய்கிறது. அப்ப நாம் நமது வாழ்க்கையில் நடக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இதுதான். நமக்கு அருகில் அமர்ந்து கொண்டிருக்கும் பரமாத்மாவை நோக்கி நாம் கவனம் செலுத்த வேண்டும். சரி, பரமாத்மா தான் கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு நாம சொல்லலாம். இது நியாயமான கேள்விதான். பரமாத்மா கண்ணுக்கு தெரியாத காரணத்தினாலதான் இந்த உலகத்தில் ஆன்மீக குரு, பகவானின் திருநாட்டிலிருந்து பரமாத்மாவுடன் நேரடி தொடர்பு இருக்கிற மகாத்மாக்கள், ஆச்சாரியர்கள் நம் மத்தியில் இறங்கி வந்து நமக்கு மத்தியில் இப்படிப்பட்ட ஆன்மீக இலக்கியங்களை கொடுத்து, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே என்கின்ற மகாமந்திரத்தை நமக்கு கொடுத்துள்ளார்.
அப்ப பரமாத்மா கண்ணுக்கு தெரியலைங்கிறது நியாயமான விஷயம் தான். நம்மளுடைய கண்களால, தற்போதைய கண்களால பரமாத்மாவை பார்க்க முடியாது. ஆனால் அவருடைய திருப்திக்காக நாம் கண்டிப்பாக செயல்படலாம். அது என்ன செயல்னு கேட்டா, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே என்கின்ற மகாமந்திர ஜபம். இந்த கலியுகத்துக்காக பரிந்துரைக்கப்பட்ட யாகம். பகவானை அடைவதற்கான மிக சுலபமான வழி வேத இலக்கியங்களில் கொடுக்கப்பட்டுள்ள மகாமந்திரம். இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நாம் ஸ்ரத்தையுடன், நம்பிக்கையுடன் ஜபம் செய்தால் கண்டிப்பாக பரமாத்மாவின் அருளை நாம் பெற முடியும். பரமாத்மாவின் இருப்பை நம்மளால் உணர முடியும். ஆக பரமாத்மா கண்ணுக்கு தெரியலனாலும் அவரை நோக்கி நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்றால் அவரின் திருப்திக்காக செயல்பட வேண்டும். அதற்கு ஒரு ஆன்மீக குருவின் கட்டளைகளை நாம் பின்பற்ற வேண்டும். ஸ்ரீல பிரபுபாத அவர்கள் கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சீட பரம்பரையில் வரும் ஆன்மீக குருவான ஸ்ரீல பிரபுபாத அவர்கள் வேத இலக்கியங்களை நமக்கு கொடுத்து உள்ளார். பகவத்கீதையின் மொழிபெயர்ப்பை நமக்கு கொடுத்து உள்ளார். அப்ப ஸ்ரத்தையுடன், நம்பிக்கையுடன் இந்த பகவத்கீதை உண்மை உருவில் என்கின்ற புஸ்தகத்தை நாம் படித்து இதில் இருக்கும் கருத்துக்களை நாம் மனதில் வாங்கி கொண்டு இதுபடி நடந்தால், ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்தால் கண்டிப்பாக நம் வாழ்க்கையிலிருந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. இது 100% உண்மை. இதுல சந்தேகமே கிடையாது. என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அதற்கு தீர்வு பகவத்கீதை உண்மை உருவில் என்கின்ற புஸ்தகத்தை படித்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நாம் ஸ்ரத்தையுடன் ஜபம் செய்தால் நமக்கு உள்ளே அருகிலே அமர்ந்து கொண்டிருக்கும் பரமாத்மாவான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நமக்கு பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான அறிவை நமக்கு கொடுப்பார். பரமாத்மா நமக்கு கண்ணுக்கு தெரியலனாலும் அறிவு மூலமாக அவரின் இருப்பை நம்மளால் உணர முடியும். இது நான் சொல்லல, பகவத்கீதையில 15வது அத்தியாயத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றார். சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சன்னிவிஷ்டஹா மத்தஹ ஸ்மிருதிர் ஞானம் அபோகனம் ச வேதைஷ்ட சர்வைர் அகமேவ வேத்யஹா வேதாந்த கிருத் வேதவித் ஏவ சாஹம் என்று பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார். சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சன்னிவிஷ்டஹா, எல்லோரோட இதயத்திலையும் நான் அமர்ந்திருக்கின்றேன். மத்தஹ என்னிடமிருந்து, ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ஞாபக சக்தி, அறிவு மற்றும் மறதி என்னிடமிருந்தான் வருகின்றது என்று கிருஷ்ணர் சொல்றார். வேதைஷ்ட சர்வைர் அகமேவ வேத்யஹா, வேதங்களிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டிய பொருள் நான் தான் என்று கிருஷ்ணர் சொல்கிறார். வேதாந்த கிருத், வேதாந்தத்தை தொகுத்தவன் நானே, வேதவித் ஏவச்சாகம் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றார். அப்ப கிருஷ்ணர் தான் நம் ஹிருதயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் பரமாத்மா. அவரின் புகழை நாம் தெரிந்து கொண்டால், அவரின் திருப்திக்காக நாம் செயல்பட்டால், அவரின் திருநாமத்தை நாம் ஜபம் செய்தால், அவரின் திரு உருவத்தை நாம் கோவிலுக்கு வந்து வழிபட்டால், அதிலிருந்து அதன் விளைவாக எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நாம் கண்டிப்பாக விடுபடலாம். அவரின் அருள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். நாம் தேடும் நிரந்தர அமைதி, நிரந்தர சந்தோஷம், நிரந்தர திருப்தி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். உலக சூழ்நிலையை மாற்றக்கூடிய சக்தி இந்த அன்பு தொண்டில், பக்தி யோகத்தில் உள்ளது. இல்லையெனில் இந்த உலகம் மிக மோசமான ஒரு இலக்கை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு 3ஆம் உலக போர் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உலகத்துல இருக்கு. மனிதனுக்கு மனிதன் வெட்டி ஒருத்தரை கொலை செய்து அப்படிப்பட்ட ஒரு காட்டு வெறித்தனமாத்தான் மனிதன் அடைந்து கொண்டிருக்கின்றான். எங்கேயுமே நிம்மதி மட்டுமே இல்லை, எல்லாமே இருக்கு. பொருளாதார வளர்ச்சி இருக்கு, மருத்துவ வளர்ச்சி இருக்கு, விஞ்ஞான வளர்ச்சி இருக்கு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. சந்திரனுக்கே மனுஷன் போயிட்டான், ஆனா நிம்மதி மட்டும் இல்லை. அந்த நிம்மதி எங்க கிடைக்கும்னு கேட்டா, பகவத்கீதை உண்மை உருவில் என்கின்ற புஸ்தகத்தை படித்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்து, இவ்வழியேதான் அந்த நிம்மதி, சந்தோஷம், சாதாரண நிம்மதி, நிரந்தர நிம்மதி, நிரந்தர சந்தோஷம், நிரந்தர திருப்தி அப்படிதான் நமக்கு கிடைக்கும். ஆகையால் இந்த பாதையை, பக்தி தொண்டு பாதையை நாம் வாழ்க்கையில் மிகவும் சீரியஸாக, கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டும். முக்கியமாக பகவத்கீதை உண்மை உருவில் புஸ்தகத்தை நாம் தினமும் படிக்க வேண்டும். இதுவே நமது வேண்டுகோள். வணக்கம். ஹரே கிருஷ்ணா.